நமோ வராகி யூடியூப்பில் அதாவது கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வாராகியை பற்றி அதாவது வியாபாரமாக்குறது வாராகிக்கு வேஷம் போடுறதுக்காக நான் வேஷமா அப்படின்னு கேட்டதுக்காக பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு தம்பி கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தான். அதாவது சுவாமிக்கு அஸ்தபாதம் வச்சு அலங்காரம் பண்ணுறீங்களே, அப்போ அதுக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே தெரியும்ல, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் வேறு வேறையாக சொல்கிறீங்கன்னு சொன்னான். ஒரு விஷயம் சொல்கிறேன் தம்பி, அப்போ எத்தனையோ தெய்வங்களுக்கெல்லாம் அஸ்தபாதம் வச்சு உற்சவருக்கு அலங்காரம் தானே பண்ணுறாங்க. கபாலீஸ்வரர் எடுத்துக்கலாமா, அண்ணாமலையார் எடுத்துக்கலாமா, இல்லைனா சொக்கநாதரை எடுத்துக்கலாமா, எந்த ஒரு சாமிக்கு அஸ்தபாதம் வச்சு அலங்காரம் பண்ணலை அப்படின்னு நீ சொல்லு. அப்போ அந்த சுவாமிக்கு உயிர் இருக்கிறதுனால தானே அஸ்தபாதம் வச்சு அலங்காரம் பண்ணுறாங்க. தம்பி, நீ கேட்குறது நியாயம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உற்சவருக்கு அஸ்தபாதம் வச்சு அலங்காரம் பண்ணாத ஏதாவது ஒரு சுவாமி ஃபோட்டோ இருந்தால் எனக்கு அனுப்புப்பா, சரியா? உற்சவமூர்த்தி அப்படின்னு பாவிச்சிட்டா அவங்களுக்கு அஸ்தபாதம் வச்சு உட்கார மாதிரி நிற்கிற மாதிரி அலங்காரம் பண்ணலாம் தம்பி. அதை தானே நான் சொன்னேன். நான் ஒரு விஷயம் இந்த வீடியோவில் தெளிவாக பேசணும் அப்படின்னு தான் நான் பேசுகிறேன். அந்த அம்மா திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்கிற விஷயத்தையோ இல்லைன்னா அந்த சுவாமியை மாற்றி பூஜை பண்ணதையோ அதை பற்றிலாம் நான் தவறுன்னு நான் ஒரு விஷயம் கூட சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் கரெக்டான விஷயந்தான். அம்பாளாக தான் பூஜை பண்ணணும், அம்பாளை மாற்றக்கூடாது. அதிலெல்லாம் எனக்கு எந்த விதமான வேற்று கருத்தும் கிடையாது. நான் அதை தவறாகவும் எடுத்துக்கல. எனக்கு எந்த விஷயத்தில் கோபம் வந்ததுன்னா, அம்பாளுக்கு வேஷம் போடுறாங்கன்னு சொன்னதில் தான் கோபம் வந்தது. என்ன கோபம் அப்படின்னா, ஏன் அம்பாளுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் பண்ணக்கூடாது, காமாட்சி அலங்காரம் பண்ணக்கூடாது? ஏன்னா உற்சவ திருமேனியாக பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஆனால் முருகனாக ஒரு கோவிலில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது மூலவர் அம்பாளுக்கே பண்ணியிருக்காங்க, அது தவறு. காமாட்சி அலங்காரம் பண்ணாலும் வேறு எந்த அலங்காரம் பண்ணாலும் உடம்பு தான் மாற்ற போகிறாங்களே போல, முகம் பண்ண போகிறதில்ல. அது உற்சவருக்கு பண்ணால் தவறு இல்லை, மூலவருக்கு பண்ணால் தவறு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உற்சவருக்கு பண்ணுறத வேஷம் அப்படின்னு சொன்னது என் மனசை காயப்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வாராகிய வழிபாடு பண்ணுறதால மட்டுமே என்னால் என்னுடைய தாயை யாரும் இப்படி செய்யக்கூடாது, வேஷம் போடக்கூடாதுன்னு சொன்னதால தான். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா சக்திக்கும் ஒரே சக்தி தான். அதனால் இந்த ஜெகன்மாதாக்குள்ளே தான் எல்லோரும் இருக்காங்கங்கிறதால நான் வாராகிக்கு அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல கிடையாது. அலங்காரம் உற்சவராக இருக்கிற அம்பாளுக்கு என்ன அலங்காரம் வேணாலும் பண்ணலாம். அதை வேஷம்னு சொன்னது மிக வருத்தமான விஷயம். அடுத்தது நிறைய பேர் ப்ரமோஷன் சொன்னீங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், தன்னை யாராவது வாராகின்னு சொல்லிக்கிறதோ இல்லைனா தான் தான் வாராகின்னு சொல்லிக்கிட்டாலோ அது யாராக இருந்தாலும் நான் கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா நான் வாராகி வழிபடுறேன். நானே என்னை பார்த்து இல்லை நீங்கள் பண்ணுறதால உங்களை பார்க்கும்போது வாராகியை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா கூட நான் சொல்லுவேன், அவள் வேறு நான் வேறு, நான் சாதாரண மனுஷன், எனக்குள்ளே எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி தன்னை தானே வாராகினா எனக்கு தெய்வ நிலைமைக்கு நம்ம யாருமே போக முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு விஷயம், நான் யாருக்கும் ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக அந்த பதிவு நான் இடவே இல்லை. அதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அது நீங்கள் நிறைய பேர் ப்ரமோஷனுக்காக போனீங்க. நான் காஞ்சிபுரத்தில் ஒரு வேலை காரணமாக போகும்போது என்னுடைய இருந்த மாணவர் போகணும்னு ஆசைப்பட்டதால் அந்த கடையில் என்ன தான் இருக்குது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு தான் போனேன். அதை நீங்கள் சில பேர் சிலை வாங்கிட்டு பேசுனீங்க அப்படின்னு சொன்னீங்க, நிறைய பேசுகிறீங்க. அது இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதுக்காக பணம் கொடுத்து தான் அந்த விக்கிரகம் வாங்கியிருக்கேங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது, எனக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கிடையாது. நான் இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது கூட நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச கிடையாது. முழுக்க வாராகியே வேஷமாக்கிறதுக்காக மட்டும்தான் நான் பேசினேன். வேஷம் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்காக தான் பேசினேன். அப்புறம் நிறைய பேர் இதே ஒரு விஷயமா கமாண்டுக்கு பதில் சொல்லுங்கன்னா, நான் ஒவ்வொரு நாளும் பதில் சொல்கிறேன்ப்பா. இப்போயும் சொல்கிறேன், உற்சவராக அலங்காரம் பண்ணுறதுக்கு அஸ்தபாதம் வைக்கிறதுனால தப்பு இல்லை. 4 இன்ச்சுக்கு முன்னாடி சூடம் காட்டும்போது சுவாமிக்கு இது தெரியலையா, நீங்கள் எப்படி பேசுவீங்க, வாராகின்னு சொல்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டேல்ல தம்பி, உனக்கு பதில் சொல்கிறேன் தம்பி. தெய்வத்துக்கு நம்மளை மாதிரி சக்தி உணர்வு இருக்குங்கிறத உணர்றதால தான் நான் இப்போ பேசுகிறேன். அம்பாளுக்கு உணர்வு இருக்குது, என் அம்மாவை பார்த்து எப்படி வேஷம்னு சொல்லுவீங்கன்னு. இல்லைன்னா நான் இப்போ ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல மாட்டேன். நான் உணர்றதோட என்னை பெத்த தாயோடு நான் அவளை நேசிக்கிறதால தான் ஒன்று பார்த்து பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது வேஷம் போடுறீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தை தவறா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, சரியா? நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு தெய்வத்துக்கும் உற்சவ திருமேனிக்கு அலங்காரம் பண்ணலாம். அப்படின்னா கபாலீஸ்வரர் அவ்வளோ உயரமாக தூக்கி வச்சு அலங்காரம் பண்ணக்கூடாதுல்ல? எதுக்கு கை கால் வைக்கணும்ப்பா? அவருக்கு உயிர் தானே இருக்குது. உற்சவருக்கு கை கால் அஸ்தபாதம் இப்போ அஸ்தபாதம் கட்டுறதுலேயே ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? சுவாமியோட உடம்பை எந்த வகையிலையும் அதாவது காயப்படுத்துகிற மாதிரியோ அழுத்தி கட்டுறதோ கூடாது.
அஸ்தபாதம் அலங்காரம் பண்ணுற வீடியோ வேணால் நான் உங்களுக்கு ஒரு தடவை போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கேட்குற உரிமை உங்களோடது, நான் பதில் சொல்கிற உரிமை என்னோடது. என்னோட விஷயம் என்னென்னா, அலங்காரம் பண்ணதை வேஷம் சொன்னதும், இந்த சுவாமிக்கு இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னது கண்டிப்பான முறையில் இது தவறான ஒரு விஷயம். இதைத்தான் நான் தெளிவுபடுத்த வந்தேன். புல்ஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண வரலை. என்னை பொறுத்தளவுக்கு நியாயமாக பேசப்பட்டால் நான் கண்டிப்பாக அதுக்கு அடிபணிந்து போவேன். அவங்க சொன்ன 2 விஷயத்துக்கு நான் அடிபணிந்து போகிறேன். ஆனால் அந்த வேஷம்னு சொன்ன அந்த விஷயத்தை என்னால் அடிபணிந்து போக முடியாது. நீங்கள் மேலும் இதை பற்றி கேள்வி கேட்கணுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லுவேன். பரவாயில்லப்பா, நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க, நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் இதுக்கான தீர்வு என்றைக்கு கிடைக்குமோ அது அன்னைக்கு வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். நமோ வராகி.